Hey, hi guys. ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே guys, ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் guys. நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரோஷினி, உங்களுக்கு இந்த மேட்ச்ல சம்மந்தமா? எழுந்துராமன், சொல்லுங்க ரோஷினி, உங்களுக்கு இந்த மேட்ச்ல சம்மந்தமா? உனக்கு ஒன்றும் ஆகாது ரோஷினி. எனக்கு உனக்கு உண்மையான உறவுல நீ திரும்பி வந்துடு. உன் மனசுல எனக்கு கொஞ்சமாவது இடம் கொடுத்து வச்சின்னா நீ வரணும். நீ என் வைஃபுங்கிறது உண்மைன்னா வா ரோஷினி. நான் உங்க வைஃப் தான். ஏன் நிறுத்திட்ட கபீர்? உன்ன மாதிரி லவ்வும் அதில் மேஜிக்கை செஞ்சுட்டு பார்த்தியா? இன்னும் ஆசை ஏதாவது இன்னும் நிறைவேற்றிக்க. சண்டை நடக்கும் அமன், ஆனால் எங்கே இல்லை, காட்டில் நடக்கும். நட்சத்திர மழை பெய்கிற நேரத்தில் நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தால் அந்த இடத்துக்கு வா. என் பவர் எப்படி இருக்குங்கிறத நான் உனக்கு அங்கே காட்டுறேன். நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான் கபீர். நீ உலகத்தையே ஜெயிக்கும்னு நினைக்கிற, ஆனால் நான் ஏன் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். உனக்கு எல்லா பவரும் வேணும், ஆனால் எனக்கு வேண்டியது அன்பு மட்டும்தான். நான் ஒரு தாய்க்கு பிள்ளையா குடும்ப தலைவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். வாழ்றியான்னு பார்ப்போம். என்னை காப்பாத்திட்டீங்க. இருந்தாலும் ஏன் இப்படி செஞ்சீங்க? நீங்கள் எப்போவும் என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாத மேஜிக்லாம் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ என்ன காப்பாற்றுறதுக்கும் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டீங்கன்னா 2-3 பாதம் கொடுத்துக்கலாம். பாதம் சாப்பிட்டா ஞாபக சக்திலாம் ஃபாஸ்ட்டாக வந்திக்கும், தெரியுமா? நான் சொன்ன பொழுது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. க்யூட் கண்ணிக்கிற ஒரு மனுஷக்கிட்ட மேஜிக். கபீர் என்ற உயிர் இருக்க தான் வந்தான், ஆனால் அவன் என் உயிரையை திரும்ப கொடுத்துட்டு போயிட்டான். உங்களை எனக்கு அவன் திரும்ப கொடுத்துட்டு போனதுக்கு நான் அவனுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிப்பேன். நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண ரோஷினி. நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். நீங்கள் ரொம்ப பெரிய டாக்டிவ், அதனால நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்க. அதனால என்ன மாதிரி அமைதியா எதுவும் பேசாத சைலண்ட் ஆகி போனால் எல்லாம் பேசுவான்னு நினைக்கிறீங்க? என்னாச்சுப்பா? அமன், அமன் என்னாச்சு? நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வழியை பத்திரமா நான் பாதுகாத்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அமன், அமன் அண்ணா, உனக்கு என்னப்பா ஆச்சு? அமன் காயெல்லாம் ஏன் சரியாக மாட்டேங்கி? ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரங்கள்லாம் மழையா பொழிகிற ராத்திரி, அதனால ஜின்லாம் வீக் ஆயிக்கும். இந்த நேரத்துல யாரு பவர்ஃபுல்லானவங்கன்னு ப்ரூவ் பண்றாங்களோ அவங்க தான் ஜின் உலகத்துக்கே மன்னனாவாங்க. நான் இவட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இவட காயம் சீக்கிரமா குணமாகவே மாட்டேங்கி. நான் இவர்கிட்ட ஃபாஸ்ட்டாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆமன், எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்லையா?
ம் உங்களுக்கு ரிகவரி ஆகணும்னு நான் ஒவ்வொரு செகண்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெடிசின் கொடுக்கணும். நான் போய் மெடிசின் கொண்டு வரேன். நம்மளோட இந்த லவ் ஸ்டோரிக்கு நல்ல எண்டிங்கே எழுதி வைக்கல போல இருக்கி. இது வரைக்கும் நீங்கள் என்னை ட்ரீட் பண்ண வில்லைக்கே நான் திரும்பி வரோன்னு நினைக்கவே இல்லை. லவ் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ரோஷினிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவள் என்னை விட்டு போகிறது தான் பேச போகிறான்னு நினைக்கிறேன். அவளை இதை பற்றி நான் பேசவே விட மாட்டேன். அப்புறம் அம்மன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னாச்சு அம்மன், என்ன யோசிக்கிறீங்க? மேகம்? மேகமா? உங்களுக்கு மேகம் பிடிக்கும்ல? எனக்கு கூட பிடிக்குங்க. வானத்தில் 2 மேகம் இருக்கும். ஒன்று பிளாக் கிளவுட், இன்னொரு ஒயிட் கிளவுட். ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். நண்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை தான் சொல்கிறேன். இந்த மேகம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட இப்போ அந்த மேகத்தை பாருங்க. நான் மறக்கிறதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த மேகத்தை பாருங்க பாருங்க, அந்த மேகத்தை பாருங்க. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்போ மழை வரப்போகுது. ப்ளீஸ் இதை நீங்க கொஞ்சம் இப்போ ஸ்டாப் பண்றீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஐயோ நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, இந்த மழையில இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே. ப்ளீஸ் இதை நிறுத்துங்க. சித்திக்கு மட்டும் பிரைவேட் மேகம், பிரைவேட் மழையா? அம்மா, இப்போ நீங்கள் எங்கே போறீங்க? ப்ளீஸ் நெல்லுங்க. நான் குட்டிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிக்கு நான் பேசி இப்போ வந்துடுறேன். இந்த மனுஷனை நான் சும்மா விட மாட்டேன். சித்தப்பா, இந்த கேம்ல நீங்க என்ன பர்த்டே மறந்துட்டீங்கல்ல? குட்டி, உங்க சித்திக்கு தான் மறக்கிற பழக்கம். உங்க சித்தப்பா எதுவும் மறக்க மாட்டாரு. அதோ பாரு. ஹாப்பி பர்த்டே குட்டி. போய் ரெடி ஆகலாமா? நட்சத்திர மழை பெய்யறதுக்கு முன்னால எப்படியாவது இங்கேருந்து அம்மனை கருப்பு காட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். நீங்க எல்லாரும் என்ன பண்ண வேண்டியதுங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரோஷினி, அத டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதோ நான் வரேன். ரோஷினி உங்களை கூப்பிட்டா பாருங்க. அப்புறம் சித்தப்பா, சித்தப்பா. எஸ் மிஸ்டர் குட்டி, சொல்லுங்க. சித்தப்பா, எனக்கு நிறைய பலூன்ஸ் வேணும். நீங்க என்னன்னா 3 தான் கொடுத்துருக்கீங்க. ஓ, உங்களுக்கு நிறைய பலூன்ஸ் வேணும்ல? இங்க காட்டு. குட்டி ஆசை நிறைவேறட்டும். எப்படி? இவ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டா. வான்மேகம் உருவாகட்டும். மறுபடியும் இந்த மேகம் என் மேல மழையை பொழிஞ்சிருச்சுன்னா எல்லாம் மறையட்டும். என்ன சித்தி இப்படி பண்ணி பலூன் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க? நான் ஒன்றும் செய்யலை, உங்க சித்தப்பா பண்ண வேலை தான்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒவ்வொரு செயலும் அம்மனை கருப்பு காட்டுக்கு வர வைக்கணும். சொன்ன மாதிரி செய்யுங்க. உன் சித்தி எவ்வளோ கல் நெஞ்சக்காரி பாத்தியா? குட்டிட்டு எல்லா பலூன்ஸையும் உடைச்சிட்டாங்க. பலூனை நான் ஊத்துனா அதை உங்க சித்தி உடைக்கிறாங்க. இனிமே நீங்க டிசைட் பண்ணுங்க குட்டி. நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? ஏன் பக்கமா இல்ல உங்க சித்தி பக்கமா? ஏன் பக்கம். மிஸ்டர் குட்டி, உங்க சித்தி இதை தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிடு. ஏய் பேபி, நீ சொல்லி புரிய வை. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். குட்டி, அதாவது அம்மா, இந்த பையன் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, நான் தான் இந்த வீட்டு செல்ல குட்டி. சாரி குட்டி, நான் மறந்துட்டேன். அதை சித்தி தெரியாம செஞ்சிட்டாங்க. நீ அவங்கள மன்னிச்சிடு ப்ளீஸ். ஐ எம் ரியலி சாரி.